Praise the Lord. కర్తరికి స్తోత్రం. అందరికి వందనాలు. అందరు బాగున్నారా? Thank the Lord for this another opportunity God has given me to come here and stand before you. உங்களுக்கு முன்பாக வந்து நிற்பதற்கு தேவன் கொடுத்த மற்றும் ஒரு ஸ்லாகியத்திற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். Last 3 years we are in Abu Dhabi, that is in near Dubai, doing God's ministry. கடந்த 3 வருடங்களாக துபாய்க்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய அபுதாபி என்ற இடத்திலே தேவனுடைய ஊழியத்திலே ஈடுபட்டு கொண்டு வருகிறோம். Last week I just came to take one subject in Stewart's Bible College. கடந்த வாரத்திலே ஸ்டீவர்ட்ஸ் பைபிள் காலேஜிலே ஒரு பாடத்தை நடத்தும்படியாக நான் வந்திருக்கிறேன். And today came here to share God's word as Shaiji sir is taking Monday's Bible study. சகோதரன் சைஜு அவர்கள் திங்கட்கிழமை வேத வகுப்புகளை நடத்தக்கூடிய அந்த நாளிலே இன்றைக்கு உங்களோடு கூட தேவனுடைய வசனத்தை பகிர்ந்து கொடுக்கும்படியாக நான் கடந்து வந்திருக்கிறேன். For today's meditation, இன்றைய தியானத்திற்காக I would like to read 3 verses, Book of Acts, chapter 1, first 4 verses. Book of Acts, chapter 1, first 4 verses. அப்போஸ்தலருடைய நடபடிகள் 1ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களை நாம் வாசிக்கலாம். Shall I read? தெயோப்பிலுவே, இயேசுவானவர் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவியினாலே கட்டளையிட்ட பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பிரபந்தத்தை உங்களுக்கு உண்டு பண்ணினேன். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். May the Lord add his blessing upon the reading and the meditation of his word. தேவன் தாமே வாசித்த இந்த வசனத்தினாலும் அதே வேளையிலே நம்முடைய தியானத்தையும் ஆசீர்வதிப்பாராக. I heard that you are studying about God the Holy Spirit. No, church. Oh, sorry, church you are studying. Okay. Church. சபையை குறித்து நாம் படித்து வருகிறோம் என்று நான் கேள்விப்பட்டேன். And when you come to the book of Acts, அப்போஸ்தலருடைய நடபடிகளுக்கு நாம் வரும்பொழுது we have here the early church. ஆதி சபையை நாம் பார்க்க முடிகிறது. So early church we have so many examples to follow. ஆதி சபையிலே நாம் பார்க்கும் பொழுது நாம் கடைபிடிக்க வேண்டிய அநேக உதாரணங்கள் முன்மாதிரிகள் இருக்கின்றன. The first day Peter preached the message and how many people were saved? பேதுரு பிரசங்கித்த முதல் நாளிலே எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டார்கள்? 3000 people were saved. 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். తర్వాత எத்தனை பேர்? அடுத்ததாக எத்தனை பேர்? 3 became 5, 5 became, so many people were added. 3000 5000 ஆகி அநேகர் சபையிலே சேர்க்கப்பட்டார்கள். Today we preach gospel and how many people come? இன்றைக்கு நாம் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் பொழுது எத்தனை பேர் வருகிறார்கள்? One person said those days one message 3000, today 3000 messages one person. ஒருவர் இப்படியாக சொன்னார், அன்றைய காலத்திலே ஒரு செய்தி 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள், இன்றைக்கு 3000 செய்தி கொடுத்ததான் ஒருவர் ரட்சிக்கப்படுகிறார். What is the problem? அதுதான் பிரச்சனை. What is the problem? பிரச்சனை என்ன? చెప్పండి. What is the problem? அதற்கு பிரச்சனை என்ன? There are some people who overemphasize it. சிலர் இதை அதிகமாக கவனித்து காண்பிக்க கூடியவர்களாக இருக்கிறார்கள். No, Bible does not say like that.
வேதம் அப்படியாக சொல்லவில்லை. You cannot make a comparison like that. நாம் அப்படியாக ஒப்பீடு செய்ய முடியாது. You know, all the 3,000 people who were saved from which background? ரட்சிக்கப்பட்ட 3000 பேரும் எந்த பின்னணியிலிருந்து ரட்சிக்கப்பட்டவர்கள்? Which background? எந்த பின்னணியில் இருக்கக்கூடியவர்கள்? Americans, Africans, Indians, what background? அமெரிக்கர்களா, ஆப்பிரிக்கர்களா, இந்தியர்களா, யார்? எந்த பின்னணியில் இருக்கக்கூடியவர்கள்? చెప్పండి, బైబిల్ స్టడీ కదా, అందుకే మీరు కూడా చెప్పాలి, చెప్పండి. They were from the Jewish background. அவர்கள் யூதர்கள் பின்னணியிலே இருந்தார்கள். They were already believing God. அவர்களுக்கு ஏற்கனவே தேவனை குறித்து தெரியும். And now they just understood the wonderful truth of the gospel. சுவிசேஷத்தினுடைய அருமையான சத்தியத்தை மாத்திரம் அவர்கள் புரிந்து கொண்டார்கள். So it is easy for 3,000 people to be saved. 3000 பேர் ரட்சிக்கப்படுவது கூட சுலபமாக காணப்பட்டது. Today don't compare like that. இன்றைக்கு அதோடு கூட நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. Oh, some churches there are thousands of people, our church only 50 people. சில சபைகளில் ஆயிரமாக மக்கள் இருக்கிறார்கள், நம்முடைய சபையில் 50 பேர் தான் இருக்கிறார்கள். No, Jesus Christ said those who go through the correct way will be very less, not very vast. சரியான வழியிலே செல்லக்கூடியவர்கள் குறைவாகத்தான் இருப்பார்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவரே சொன்னார். Look at Acts chapter 13. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்திற்கு வாருங்கள். When Apostle Paul, Barnabas and Paul started the ministry, பர்னபாவும் பவுலும் சுவிசேஷத்தை ஆரம்பித்தபோது first place they visited, அவர்கள் சந்தித்த முதலாவது இடம், verse 5, 5வது வசனம், சாலமை பட்டணத்தில் வந்தபோது அவர்கள் யூதருடைய ஜெப ஆலயங்களில் தேவ வசனத்தை பிரசங்கித்தார்கள். யோவானும் அவர்களுக்கு உதவிக்காரனாய் இருந்தான். How many people were saved? எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டார்கள்? Not mentioned. Not mentioned here. இங்கே சொல்லப்படவில்லை. Not many people. அநேகர் ரட்சிக்கப்படவில்லை. Maybe a few people. ஒருவேளை சிலராக இருக்கலாம். Not thousands and thousands. First message, first ministry of Apostle Paul, we don't see thousands of people saved. பவுலுடைய முதல் ஊழியத்திலேயே 1000 மாணவர்கள் ரட்சிக்கப்பட்டதாக நாம் பார்க்க முடியாது. Luke is just writing, came to Salamis, preach the gospel. அவர்கள் சலாமிக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாக சென்றார்கள் என்றுதான் லூக்கா எழுதுகிறார். When you come to chapter 17, 17ஆம் அதிகாரத்திற்கு நாம் வரும் பொழுது Apostle Paul came to a place called as Athens. அத்தேனே என்ற இடத்திற்கு அப்போஸ்தலனாகிய பவுல் வருகிறார். And he was preaching gospel from the hill of Areopagus. Hill of Areopagamo. Kondam. மார்ஸ் மேடை என்ற இடத்திலே அவர் பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். How many people were saved? எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டார்கள் தெரியுமா? చూడండి అక్కడ chapter 17, 17ஆம் அதிகாரம் 21 onwards brother. 34. 34வது வசனம். சிலர் அவனை பற்றி கொண்டு விசுவாசிகளானார்கள். Some people, a few, who are the chiller? பச்சதண்டி full verse. அவர்களில் மார்ஸ் மேடையின் நியாயாதிபதிகளில் ஒருவனாகிய தியோனீசியு என்பவன், தாமரி என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீயும் அவர்களுடனே வேறு சிலரும் இருந்தார்கள். சிலர் இல்லையா? சிலர் తెలుగులో எப்படி ఎలా? కొందరు కొందరు కొందరు, not thousands of people saved. கொஞ்ச பேர் தான், ஆயிரமானவர்கள் ரட்சிக்கப்படவில்லை. So don't make comparison from the first message and our today's message. பேதுரு பிரசங்கித்த முதல் பிரசங்கத்தையும் இன்றைக்கு நடைபெறுகிற பிரசங்கங்களையும் நாம் ஒப்பிட்டு பார்க்க கூடாது. That is out of question. That will not happen today. அப்படிப்பட்ட காரியங்கள் இன்றைக்கு நடக்காது. It can happen. That is God's work. I am not telling that it will never happen. அது நடக்கவே நடக்காது என்று நான் சொல்லவில்லை. அது தேவனுடைய கிரியை. But that background, they were from the Jewish background, believing and are saved. யூத பின்னணியில இருந்தவர்கள் அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டார்கள். So many people have
confusion. அநேகருக்கு குழப்பம் இருக்கிறது. Our church only little people, some other church so many people. நம்முடைய சபையில கொஞ்சம் பேர் தான் இருக்கிறார்கள், அநேக சபைகளிலே விஸ்தாரமான ஜனங்கள் இருக்கிறார்கள். When you go to heaven also this problem will be there. So only little people, so many people in hell. பரலோகத்திற்கு சென்றாலும் அப்படித்தான் இருக்கும். பரலோகத்தில் கொஞ்சம் பேர் தான் இருப்பார்கள், நரகத்தில் அதிகமான பேர் காணப்படுவார்கள். Don't calculate, don't measure the church with the number of the people. சபையை எண்ணிக்கையின் அடிப்படையிலே நாம் கணக்கிட்டு பார்க்க கூடாது. Church should be measured by the quality of the saints. விசுவாசிகளுடைய தன்மையின் பொறுத்து சபையானது அங்கே கணக்கிடப்பட வேண்டும். Here Luke is writing a wonderful book to Theophilus. தியோபிலாவுக்கு லூக்கா ஒரு அருமையான புத்தகத்தை எழுதுகிறார். You know who was this Theophilus? இந்த தியோபிலா யார் தெரியுமா? చెప్పండి, బైబిల్ స్టడీ కాదా? చెప్పండి. வேதாராய்ச்சி தானே, பதில் சொல்லுங்கள். మెసేజ్ కాదు. Who was Theophilus? தியோபிலாவே என்று சொல்லக்கூடியவர் யார்? See Luke chapter 1. லூக்கா எழுதின சுவிசேஷம் முதல் அதிகாரம், Read verse 1. முதல் வசனத்தை வாசிக்கலாம். மகா தமிழ் எப்படி? தமிழ் எப்படி? மகாகணம் பொருந்திய. மகாகண. ஓ, யூ ரைட்டிங் தமிழ், சாரி. ఓకే. మహాగణం పొరిందియ. పొరిందియ. తెలుగులో ఘనత వహించిన. ఘనత వహించిన. సో எக்ஸலன்ட், மோஸ்ட் எக்ஸலன்ட் Theophilus. அவர் மகாகணம் பொருந்தியவராக பெரியவராக இருந்தார். ஹவுலிங் இருக்கா? கொஞ்சம் சவுண்ட் தங்கிச்சண்டி. தேங்க் யூ. ஓகே. ஸோ who is called as most excellent? யார் மகாகணம் பொருந்தியவர் என்று அழைக்கப்பட்டார்? Come to book of Acts. அப்போஸ்தலர் நடபடிகளுக்கு வாங்குங்கள். There Festus and Felix, if you come to chapter 27, 26, 22 and all, Festus and Felix were called as most excellent. பெஸ்துவும் பெலிக்ஸும் அங்கே கணம் பொருந்தியவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. What is the meaning of most excellent there? மகா கணம் பொருந்தியவர் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? They are having high position in the Roman emperor. அந்த ரோம சாம்ராஜ்யத்திலே ஒரு உன்னதமான நிலைமையில் அவர்கள் காணப்பட்டார்கள். They were governors of Roman empire. அவர்கள் அந்த ரோம சாம்ராஜ்யத்திலே ஆளுநர்களாக இருந்தார்கள். Festus and Felix, they are called as most excellent. பெஸ்துவும் பெலிக்ஸும் அவர்கள் இருவரும் மகாகணம் பொருந்தியவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. The same way Theophilus is also called. அதே போலவே தியோபிலாவை லூக்கா அழைக்கிறார். So what is the meaning? அப்படி என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? He was also most probably a Roman governor. அவரும் ஒரு ரோம சாம்ராஜ்யத்தில் ஆளுநராக இருந்திருக்கலாம். Maybe Luke's friend. அல்லது லூக்காவுடைய நண்பராக இருந்திருக்கலாம். He was a Roman official, Luke's friend, and Luke is writing the gospel to him. அவர் ஒரு ரோம சாம்ராஜ்யத்திலே ஒரு ஆளுநராக இருந்த போதும் அதே போல லூக்காவுடைய நண்பராக இருந்திருக்க கூடும். ஆகையால் இந்த காரியத்தை அவருக்கு எழுதுகிறார். Now after reading the gospel he became a believer. அவர் சுவிசேஷத்தை வாசித்த பிற்பாடு அவரும் ஒரு விசுவாசியானார். Now he is writing another book to Theophilus. அவர் தியோபிலாவுக்கு இன்னொரு புத்தகத்தை எழுதுகிறார். What is that book? அந்த புத்தகம் என்ன? Book of Acts. அதுதான் அப்போஸ்தலருடைய நடபடிகள். Book of Acts talks about how the early church believed and practiced the things and the things of the faith. விசுவாசத்துக்குரிய காரியங்களை ஆதி திருச்சபை எப்படியாக விசுவாசித்து அதை நடைமுறைப்படுத்தினார்கள் என்று இந்த புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். But look at verse 1. முதல் வசனத்தை பாருங்கள். How he is addressing Theophilus there. அவர் தியோபிலாவை எப்படியாக குறிப்பிடுகிறார்? Acts 1 verse 1. அப்போஸ்தலர் நடபடிகள் முதல் அதிகாரம் முதல் வசனம். ஓ Theophila. Tamil it's just Theophilus. Just Theophilus. Okay. Or oh Theophilus. ஓ தியோபிலாவே. What is the meaning of that? அதனுடைய அர்த்தம் என்ன?
Eh? What is not there? அங்கே என்ன இல்லை? Ganada, Mahaganada, not there. Most excellent, not there. மகா கணம் பொருந்தியவர், அந்த வார்த்தைகள் இங்கே இல்லை. What is the meaning of that? அதனுடைய அர்த்தம் என்ன? When the gospel was written, Theophilus was a governor, high official. சுவிசேஷம் எழுதப்பட்ட போது தியோஃபிலா ஒரு ஆளுநராக காணப்பட்டார். Now when this book is written, book of Acts is written, அப்போஸ்தலருடைய நடபடிகள் எழுதப்பட்ட போது he was still governor. அவர் ஆளுநராகத்தான் இருந்தார். He did not lose the job. அவர் அந்த வேலையை இழந்து போகவில்லை. But he became a believer. ஆனால் அவர் ஒரு விசுவாசியானார். So what? அப்படியானால் என்ன? That is the reason Luke is calling Theophilus. அந்த காரணத்தினால் தான் லூக்கா அவரை தியோஃபிலாவே என்று அழைக்கிறார். Great relationship we have in Christ Jesus. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் அவர்களுக்கு இருந்த அந்த உன்னதமான ஒரு உறவு. So inside the church, சபைக்குள்ளே you may be a police, நீ ஒரு போலீஸாக இருக்கலாம், you may be a collector, நீ ஒரு கலெக்டராக இருக்கலாம், you may be a minister, நீ ஒரு மினிஸ்டராக இருக்கலாம். what kind of person you are, நீ எப்படிப்பட்ட மனிதராக இருந்தாலும் inside the church, சபைக்குள்ளே in the prime minister and the simple believer are equal in Christ Jesus. பிரதமராக இருந்தாலும் சாதாரணமான ஒரு விசுவாசியாக இருந்தாலும் கிறிஸ்துவுக்குள் ஒரே நிலைமையிலே இருக்கிறார்கள். All the position is outside the church. எல்லா நிலைமைகளும் சபைக்கு வெளியிலே. Inside the church we are all one in Christ. சபைக்குள்ளே நாம் எல்லா அனைவரும் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாய் இருக்கிறோம். We know that reference in Galatians 3. கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் நமக்கு தெரியும். Please read that verse once again. அந்த வசனத்தை மறுபடியும் நாம் வாசிக்கலாம். One in Christ. What is Verse 28. 28ஆம் வசனம். 27 and 28. 27, 28 வசனங்கள். ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. எஸ். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, இல்லை. அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, இல்லை. ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, இல்லை. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். So கிறிஸ்து இயேசுவுக்குள் మనమందరం ఏకముగా ఉన్నాము. See, we are all one in Christ. கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் அனைவரும் ஒன்றாய் இருக்கிறோம். All the positions and powers are outside the church. Inside the church all are equal. நமக்கு இருக்கக்கூடிய தகுதிகள், நமக்கு இருக்கக்கூடிய பெலன் எல்லாம் வெளியே தான். சபைக்குள்ளே எல்லாரும் ஒன்றாய் இருக்கிறோம். That is the beauty of the church. சபையினுடைய அற்புத தன்மை அதுதான். ஏன்? Because we did not buy it by our power. ஏனென்றால் நம்முடைய பலத்தினாலே அதை நாம் கிரயத்திற்கு கொள்ளவில்லை. It is bought with the blood of Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே சபையானது கிரயத்திற்கு கொள்ளப்பட்டிருக்கிறது. We know that verse 20, verse 28. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் நமக்கு அனைவருக்கும் தெரியும். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுயரத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்தாவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். மந்தை எப்படி? மந்தை முழுவதும். in Telugu எப்படி? யாவத் முழுவதும். So it is not take care of one sheep. ஒரு ஆடை எடுத்து சொல்லவில்லை. No. மந்தை முழுவதும். we are a flock in the church. சபையிலே நாம் ஒரு மந்தையாக இருக்கிறோம். In a way, ஏன் தெரியுமா? it is bought with the blood of Lord Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவருடைய இரத்தத்தினாலே நாம் வாங்கப்பட்டிருக்கிறோம். So in the church I am not important. In the church I am not important. சபையிலே நான் முக்கியமில்லை. We are all equal in Christ Jesus. கிறிஸ்துவுக்குள் நாம் அனைவரும் சமமானவர்களாக இருக்கிறோம். Yes, there is difference in the position. நமக்கு இருக்கக்கூடிய தன்மையிலே வித்தியாசங்கள் இருக்கலாம். Some may be elders.
சிலர் மூப்பர்களாக இருக்கலாம், some may be deacons, சிலர் உதவிக்காரர்களாக இருக்கலாம், some may be evangelists, சிலர் ஊழியக்காரர்களாக இருக்கலாம், some may be teachers. சிலர் போதிக்கக்கூடியவர்களாக இருக்கலாம். So different responsibilities we will have. வித்தியாசமான பொறுப்புகள் நமக்கு இருக்கலாம். But church is one. ஆனால் சபை ஒன்று. It is one flock. அது ஒரே மந்தை. We cannot separate it. நாம் அதை பிரிக்க முடியாது. That's the beauty of the New Testament church. புதிய ஏற்பாட்டு சபையினுடைய அழகு அப்படியாய் இருக்கிறது. My time is running away. Come back to Acts chapter 1. மறுபடியும் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். என்னுடைய நேரம் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. See here in verse 1. Please read one verse once again in Telugu. மறுபடியும் தெலுங்கிலே அந்த முதலாவது வசனத்தை நாம் வாசிக்கலாம். See the model of Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவருடைய மாதிரியை பாருங்கள். Began to do and teach. அவர் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கினார். We know this model. I am not preaching much about that because we know. இந்த முறை குறித்து நான் அதிகமாக போதிக்க போகிறதில்லை, நம் அனைவருக்கும் தெரியும். I want to divide that into 4 different ways people do this thing. இந்த காரியங்களை 4 காரியங்களாக நான் பிரிக்க விரும்புகிறேன். Number 1, முதலாவது, people those who do so many things but do not teach anything. சிலர் அநேக காரியங்களை செய்வார்கள் ஆனால் போதிக்க மாட்டார்கள். Second group, இரண்டாவது குழு, teach so many things but don't do anything. அநேக காரியங்களை போதிப்பார்கள் ஆனால் ஒன்றும் செய்ய மாட்டார்கள். Third group, மூன்றாவது குழு, no teaching, no doing. ஒன்றும் செய்ய மாட்டார்கள், போதிக்கவும் மாட்டார்கள். But what is model of Jesus Christ? ஆனால் இயேசு கிறிஸ்துவானவருடைய மாதிரி என்ன? Do and teach. செய்து அவர் உபதேசித்தார். அர்த்தமாய்ந்தா? See, first group of people, they will teach so much but will not do anything. சில முதல் குழுவில் இருக்கிறவர்கள் அநேக காரியங்களை போதிப்பார்கள் ஆனால் செய்ய மாட்டார்கள். Second group, இரண்டாவது குழு, so many things they will do, not teaching. அநேக காரியங்களை செய்வார்கள் ஆனால் போதிக்க மாட்டார்கள். So many people we can see, they will do so many good works but no Bible. அநேகரை நாம் பார்க்கிறோம், அநேக நற்கிரியைகளை செய்வார்கள் ஆனால் உபதேசம் காணப்படாது, வேதம் இருக்காது. We ourselves, we teach so many things but no good works. நாம் அநேக காரியங்களை உபதேசிக்கிறோம் ஆனால் நல்ல காரியங்கள் செய்வதில்லை. But what is Jesus model? ஆனால் இயேசு கிறிஸ்துவானவருடைய மாதிரி என்ன? Do and teach. செய்து உபதேசியுங்கள். Look at Barnabas. பர்னபாசை பாருங்கள். He exactly followed this model. அவர் இந்த மாதிரியை சரியாக பின்பற்றினார். Chapter 11, 11வது அதிகாரம் 23 onwards, 23ஆம் வசனம் முதற்கொண்டு, அவன் போய் சேர்ந்து தேவனுடைய கிருபையை கண்டபோது சந்தோஷப்பட்டு கர்த்தரிடத்தில் மன நிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படி எல்லாருக்கும் புத்தி சொன்னான். அவன் நல்லவனும் பரிசுத்தாவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாய் இருந்தான். அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். பின்பு பர்னபா சவுலை தேடும்படி தர்சுவுக்கு புறப்பட்டு போய் அவனை கண்டு அந்தியோக்கியாவுக்கு அழைத்து கொண்டு வந்தான். அவர்கள் 1 வருஷ காலமாய் சபையோடு கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். Okay, see there, Barnabas came to Antioch. பர்னபா அந்தியோவுக்கு வந்தார். What did he see? அங்கே என்ன செய்தார்? அவர் என்ன பார்த்தார்? He saw the grace of God. கர்த்தருடைய கிருபையை அவர் அங்கே கண்டார். He was a man of encouragement, doing so many things. அவர் அநேகரை உற்சாகப்படுத்தி அநேக காரியங்களை செய்து கொண்டிருந்தார். Barnabas was doing. He was a man of doing so many things. அவர் அநேக காரியங்களை செய்து கொண்டிருந்தார். But he understood one thing. ஆனால் ஒரு காரியம் அவருக்கு புரிந்தது. என்ன புரிந்தது? ஏமர்த்தமாய்ந்தி, doing alone is not enough. காரியங்கள் செய்வது மாத்திரம் போதாது. My gift is doing. என்னுடைய தாளந்து செய்வது.
But I need somebody else to teach God's word. ஆனால் எனக்கு உபதேசிக்கும்படியாக ஒருவர் அவசியமாயிருக்கிறது. So he went up to Tarsus and brought Saul. 1 year they taught them the word of God. அவர் தர்சுவுக்கு சென்று பவுலை அழைத்து கொண்டு வந்து ஒரு வருடமாக அவர்கள் உபதேசித்தார்கள். This is the biblical model. இதுதான் வேதத்திலே நாம் பார்க்கக்கூடிய சரியான முறை. Some believers, சில விசுவாசிகள், when we do so many things, they are happy. நாம் அநேக காரியங்களை செய்யும் பொழுது மிகவும் சந்தோஷமாய் இருப்பார்கள். But when we try to teach them, correct them, ஆனால் அவர்களை சீர்படுத்த நாம் நினைக்கும் பொழுது not able to digest. அதை அவர்களால் ஜீரணித்து கொள்ள முடியவில்லை. Is it not? இல்லையா? This is one of the main problems. இது இன்னொரு ஒரு பெரிய பிரச்சனை. We need to understand. See, when we accept good things from others, மற்றவர்களிடத்திலிருந்து நல்ல காரியங்களை பெற்றுக்கொள்ளும், when we accept and receive, அதை பெற்றுக்கொள்ளும் பொழுது we also should accept the teaching of God's word. கர்த்தருடைய உபதேசத்தையும் அவருடைய வசனத்திலிருந்து நாம் அங்கீகரித்துக் கொள்ள வேண்டும். Do I am ready to receive. எனக்கு எல்லா காரியங்களையும் செய்யுங்கள், நான் பெற்றுக்கொள்கிறேன். But when he teach, oh no, ஆனால் உபதேசிக்க தொடங்கிய உடனே எங்களுக்கு அதெல்லாம் அவசியம் இல்லை. We need to study God's word. தேவனுடைய வசனத்தை நாம் படிக்க வேண்டும். All the doing will end up here in the earth. All the doings will end up here on the earth. இந்த உலகத்திலேயே நாம் செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் முடிவடையும். But the word of God is eternal. ஆனால் தேவனுடைய வசனம் நித்தியமானதாய் இருக்கிறது. And when we are with the Lord forever and ever, the word of God will be living in us. நாம் கர்த்தரோடு கூட சதா காலங்களிலும் இருக்கும் பொழுது கர்த்தருடைய வசனம் நம்மோடு கூட இருக்கும். So we have to do and teach. நாம் செய்து உபதேசிக்க வேண்டும். Now, how did the Lord Jesus Christ do that? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் எப்படி அதை செய்தார்? Verse 1 again. Chadunti verse 1 again. மறுபடியும் முதலாம் வசனத்திற்கு வாருங்கள். పరిశుద్ధాత్మ ద్వారా ఆజ్ఞాపించిన తర్వాత ఎలాగా ఆజ్ఞాపించాడు? ఎలాగా? పరిశుద్ధ he taught them by the Holy Spirit. பரிசுத்த ஆவியினாலே அவர் கட்டளையிட்டார். This is a big model. இது ஒரு நல்ல பெரிய ஒரு முன் உதாரணமாய் இருக்கிறது. Who is teaching here? இங்கே யார் போதிக்கிறார்? No, who is teaching here? இங்கே யார் போதிக்கிறார்கள்? Jesus Christ. இயேசுவானவர். Who is Jesus Christ? இயேசு கிறிஸ்துவானவர் யார்? చెప్పండి. யார்? இயேசு கிறிஸ்துவானவர் யார்? He is God. அவர் தேவன். He knows everything. அவருக்கு எல்லாம் தெரியும். And now இப்பொழுது he died and he rose again. Glorious Jesus Christ. அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த மகிமையுள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறார். That human life is over and now he is glorious Jesus Christ. அந்த மனித வாழ்க்கை என்பது முடிந்துவிட்டு இப்பொழுது மகிமையுள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறார். And glorious Jesus Christ is teaching the disciples. அந்த மகிமையுள்ள இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய சீஷர்களுக்கு அவர் உபதேசிக்கிறார். How he is taught? How did he teach? அவர் எப்படியாக உபதேசித்தார்? In the Holy Spirit. பரிசுத்த ஆவியினாலே. This is one of the greatest principle in the church. சபையில் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு கோட்பாடு இது. We cannot speak what I want to speak. நான் என்ன பேச விரும்புகிறேனோ அதை பேசக்கூடாது. Oh, I have this inside I want to speak out. நான் பேச வேண்டும் என்று என்னுடைய உள்ளத்தில் இருக்கிறது, அதனால் பேசுகிறேன். No, that is church is not the place for that. சபையானது அப்படியாக செய்வதற்கான இடம் அல்ல. Whatever you do or teach in the church, it should be by the Holy Spirit. சபையிலே நீ எது செய்தாலும் எதை உபதேசித்தாலும் பரிசுத்த ஆவியினாலே அது செய்யப்பட வேண்டும். Come to chapter 13. 13ஆம் அதிகாரத்திற்கு வாருங்கள். Look there. இங்கே பார்க்கும் பொழுது verses 3 and 4. 3-4 வசனங்கள். அப்பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள்.
அப்படியே அவர்கள் பரிசுத்த ஆவியினால் அனுப்பப்பட்டு போதும். See there, verse 3. 3ஆம் வசனத்தை பாருங்கள். Who sent Barnabas and Saul? சவுலையும் பர்னபாவையும் யார் அனுப்பினார்கள்? Correct, చెప్పండి, correct then. Verse 3. 3ஆம் வசனம். 3ஆம் వచనం. సంఘం పంపించింది. అర్థమైందా? సభై அவர்களை அனுப்பினது. అంత్యోక్య సంఘం పంపించారు ఎవరని? బర్నబాస్ అండ్ సౌల్. பவுலையும் பர்னபாவையும் அந்தியோக்கியாவில் இருந்த சபையார் அங்கே அனுப்பினார்கள். బట్ verse 4. 4ஆம் வசனம். ఎవరు పంపించారు? Holy Spirit sent them. பரிசுத்த ஆவியானால் அனுப்பப்பட்டு. Did you understand? நான் சொல்வது புரியுதா? See what the church at Antioch did. அந்தியோக்கியா சபையார் செய்த அந்த காரியம். Next verse it is written Holy Spirit did. அடுத்த வசனத்திலேயே பரிசுத்த ஆவியானவர் செய்தார் என்று நாம் வாசிக்கிறோம். This is the purpose of our life. நம்முடைய வாழ்க்கையினுடைய நோக்கமும் இதுதான். Something that I do today in the church. இன்றைக்கு சபையிலே நான் செய்யக்கூடிய காரியமானது. Manoj did this. மனோஜ் இதை செய்தார். Next line should be what? அடுத்த வரியில் என்ன இருக்க வேண்டும்? Holy Spirit did that. பரிசுத்த ஆவியானவர் இதை செய்தார். Whatever I do, when the next line Holy Spirit name cannot come, that is not accepted by God. நான் எதை செய்தாலும் அடுத்த வரியிலே பரிசுத்த ஆவியானவர் செய்தார் என்று வராமல் இருக்குமானால் தேவன் அதை அங்கீகரித்துக் கொள்ள மாட்டார். அர்த்தமாயிந்தா? புரியுதா? So whatever we do, நாம் எதை செய்தாலும் that should be always able to attach with the work of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய கிரியையோடு கூட அது இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். Let us examine our life. நம்முடைய வாழ்க்கையை நாம் பரிசோதித்து பார்ப்போம். So many words I spoke. அநேக வசனங்களை நான் அநேக வார்த்தைகளை நான் பேசினேன். so many situations I created in the church. சபையிலே எத்தனையோ சூழ்நிலைகளை நான் உருவாக்கினேன். Can it be written with the Holy Spirit, along with the Holy Spirit name? அது பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்தோடு கூட எழுதப்பட முடியுமா? Let's examine our life. நம்முடைய வாழ்க்கையை நாம் பரிசோதித்து பார்ப்போம். When we stand before God, தேவனுக்கு முன்பாக நாம் நிற்கும் பொழுது, when he reward all the saints, அவர் எல்லா பரிசுத்தவான்களுக்கும் வெகுமதிகளை கொடுக்கும் பொழுது, only one thing will be rewarded. ஒரே ஒரு காரியத்திற்கு மாத்திரம் அவர் பலன் அளிப்பார். What is that? அது என்ன? Whatever I did which can be attributed to Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருக்கு உகந்ததாக என்னென்ன காரியங்களை செய்தவனோ அந்த காரியங்களுக்கு மாத்திரம். Jesus Christ is giving us great model. இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு அற்புதமான மாதிரியை நமக்கு கொடுக்கிறார். What is the model? அந்த மாதிரி என்ன? He taught them by the Holy Spirit. பரிசுத்த ஆவியினாலே அவர் உபதேசித்தார். So in the church that should be our model. சபையிலே அந்த ஒரு முறைதான் இருக்க வேண்டும். Whatever is not from the Holy Spirit, I should not open my mouth. பரிசுத்த ஆவியினாலே எந்த காரியம் காணப்படாமல் இருக்குமோ நான் என்னுடைய வாயை திறக்க கூடாது. Now look at verse 1 again. மறுபடியும் முதல் வசனத்திற்கு வாருங்கள். చదవండి. ஆரம்பிச்சின வாட்டன்னிட்டினி அவர் தொடங்கின எல்லாவற்றையும். Jesus Christ, இயேசு கிறிஸ்துவானவர், how many years of earthly life? அவர் உலகத்திலே எத்தனை வருடங்கள் இருந்தார்? 3 வருஷமா? how many? 33.5 years. 33.5 வருடங்கள் அவர் இருந்தார். 3.5 years of long ministry. 3.5 வருடங்கள் அவர் ஊழியம் செய்தார். What all things he accomplished? அவர் எல்லாவற்றையும் செய்தார். How many less messages he gave? எத்தனை பிரசங்கங்களை அவர் செய்தார். How many blind men he healed? எத்தனை குருடர்களை அவர் சுகமாக்கினார். How many people he raised from the dead? மரித்து போனவர்களை அவர் உயிரோடு எழுப்பினார். After all those things, இந்த எல்லா காரியங்களுக்கும் பிற்பாடு what Luke is writing? லூக்கா என்ன எழுதுகிறார்?
He began to do. அவர் இந்த காரியங்களை செய்ய தொடங்கினார். All that Jesus did was only a beginning. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் செய்த எல்லா காரியங்களும் அது ஒரு தொடக்கம்தான். Did you understand that? இந்த காரியம் புரிகிறதா? We will think that Lord Jesus Christ did big thing. இயேசு கிறிஸ்துவானவர் பெரிய பெரிய காரியங்களை செய்தார். Yes, he did all the big things. எல்லா பெரிய காரியங்களை அவர் செய்தார். But that is only a beginning. ஆனால் அது ஒரு தொடக்கம் மாத்திரமே. Did you understand the difference? அந்த வித்தியாசம் உங்களுக்கு புரிகிறதா? అర్థమైందా? యేసు క్రీస్తు ఆరంభించిన అన్ని ఆరంభమే. అర్థమైందా? இயேசு கிறிஸ்து செய்த எல்லா காரியங்களும் அது ஒரு தொடக்கம் மாத்திரமே. అర్థమైందా? Then how much we need to do? அப்படி என்றால் நாம் எவ்வளவு காரியங்களை செய்ய வேண்டும்? If that is only a beginning, how much more we need to do? அது ஒரு தொடக்கமாக மாத்திரம் இருந்தால் நாம் இன்னும் எவ்வளவு காரியங்களை அதிகமாக செய்ய வேண்டும்? Look at the book of Acts. அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகளை பாருங்கள். Last chapter. கடைசி அதிகாரத்திலே There is no end. அதற்கு ஒரு முடிவில்லை. There is no full stop. அங்கே ஒரு ஃபுல் ஸ்டாப் இருக்காது. Can you read last two verses? பின்பு பவுல் தனக்காக வாடகைக்கு வாங்கியிருந்த வீட்டிலே 2 வருஷம் முழுவதும் தங்கி தன்னிடத்தில் வந்த யாவரையும் ஏற்றுக்கொண்டு மிகுந்த தைரியத்துடனே தடையில்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசேஷங்களை உபதேசித்து கொண்டிருந்தான். இருந்தால் கண்டினியூஸ், அது தொடர்ச்சியாக நடக்கிறது. நோ ஃபுல் ஸ்டாப். அங்கே ஒரு ஃபுல் ஸ்டாப் இல்லை. What is the meaning of that? அதனுடைய அர்த்தம் என்ன? My life is a continuation of that. என்னுடைய வாழ்க்கை என்பது அதனுடைய ஒரு தொடர்ச்சி. Our church is a continuation of that. நம்முடைய சபை அதனுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் இருக்கிறது. Until Lord Jesus Christ come, there will not be any full stop. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவதற்கு வரையும் அந்த முற்றுப்புள்ளியே இருக்காது. That is the work that we need to do. அப்படி என்றால் அப்படிப்பட்ட வேலையை நாம் செய்ய வேண்டும். Did you understand what we need to do? நாம் என்ன செய்ய வேண்டும் என்று புரிகிறதா? We need to continue the work Jesus had begun. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் தொடங்கின அந்த வேலையை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும். We need to continue the work apostles have begun. அப்போஸ்தலர்கள் தொடங்கின அந்த காரியத்தை தொடர்ந்து நாம் செய்ய வேண்டும். And look at verse 3. 3ஆம் வசனத்திற்கு வாருங்கள். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவைகளை. How many days he was with them? அவர்களோடு கூட அவர் எத்தனை நாட்கள் இருந்தார்? 40 days. 40 நாள். From the day of resurrection till Pentecost, how many days? உயிர்த்தெழுதல் நாளிலிருந்து பெந்தெகோஸ்தே நாள் வரைக்கும் எத்தனை நாட்கள்? కరెక్ట్ చెప్పండి. 50 நாட்கள். 50 days. 50 நாட்கள். In the 50 days, அந்த 50 நாட்களிலே Jesus was with them 40 days. இயேசு கிறிஸ்துவானவர் அவர்களோடு கூட 40 நாள் இருந்தார். How many days remaining? How many days remaining? மீதி எத்தனை நாட்கள்? Only 10 days. 10 நாட்கள் தான். We may think that 50 long days they waited. 50 long days? They waited. 50 நாட்கள் அவர்கள் காத்திருந்தார்கள். No. Jesus was with them 40 days. Only 10 days they were asked to wait. இயேசு கிறிஸ்துவானவர் 40 நாட்கள் அவர்களோடு கூட இருந்தார். 10 நாட்கள் மாத்திரம் அவர்கள் எதிர்பார்த்து இருந்தார்கள். That is the grace of Lord Jesus Christ. அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவருடைய கிருபை. So many times we think that Lord is giving me so much work. கர்த்தர் எனக்கு எவ்வளவோ வேலை கொடுக்கிறார் என்று நாம் அநேக முறை நினைக்கிறோம். No. He is doing so many things and a small work is only given to us. அவர் எவ்வளவோ காரியங்களை செய்து ஒரு சிறிய காரியத்தை மாத்திரம் நமக்கு ஒப்பு கொடுக்கிறார். That is the grace of Lord Jesus Christ. அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவருடைய கிருபை. Okay, now one more thing and I will close. இன்னொரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். Can you please read verses 3 and 4 again? 3-4 வசனங்களை மறுபடியும் நாம் வாசிக்கலாம். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி
தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி. enough. ఏం మాట్లాడాడు? என்ன பேசினார்? he told about the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த காரியங்களை அவர் பேசினார். Some people say like this. சிலர் இப்படியாக சொல்வார்கள், those 40 days Jesus told so many things. 40 நாட்கள் இயேசு கிறிஸ்துவானவர் எத்தனையோ காரியங்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். Some miracles, about some miracles he taught. சில அற்புதங்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருப்பார். No, nothing like that. அப்படியெல்லாம் அவர் ஒன்றும் பேசவில்லை. What did he talk to them? அவர்களிடத்தில் என்ன பேசினார்? He told them about the kingdom of God, future. தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய காரியங்களை, எதிர்கால காரியங்களை குறித்து அவர்களுடனே பேசினார். He was teaching them about the kingdom of God which is going to come. வரப்போகிற தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர்களுக்கு அவர் உபதேசித்தார். What is the meaning of that? அப்படி என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? He was teaching them to invest something for the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்திற்காக சில காரியங்களை அவர் பத்திரப்படுத்தும்படியாக சொன்னார். The thief on the cross. அவர் அந்த கல்வாரி சிலுவையிலே, thief on the cross, an example of thief on the cross. சிலுவையிலே இருந்த கள்ளன், how many crimes he might have committed. அவர் எத்தனை குற்றங்களை செய்திருப்பான். On the cross he was saved. அந்த சிலுவையில் அவன் ரட்சிக்கப்பட்டான். And what did he pray? அவர் என்ன ஜெபித்தார்? When you come in your kingdom, remember me. உன் ராஜ்யத்திற்குள்ளாக வரும்பொழுது என்னை நினைத்தருளும். What was the prayer? அவனுடைய ஜெபம் என்ன? Lord, you are powerful. Anyway, you are going to die. At least save me. கர்த்தாவே, நீர் வல்லமையுள்ளவர், நீர் எப்படியும் மரிக்க போகிறீர், ஆனால் என்னை காப்பாற்றுங்கள் என்று ஜெபிக்கவில்லை. All these days I lived as a thief. I want to live as a righteous man. இத்தனை நாளும் நான் ஒரு துன்மார்க்கனாக, கள்ளனாக வாழ்ந்தேன், இது முதல் நீதிமானாக நான் வாழ வேண்டும். I want to do something for my family. என்னுடைய குடும்பத்திற்காக ஏதாவது நான் செய்ய வேண்டும். I want to become good example for my children. என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் ஒரு நல்ல உதாரணமாக இருக்க வேண்டும். No, he did not pray all those things. அந்த காரியங்களை எல்லாம் அவன் ஜெபிக்கவில்லை. What did he pray? ஆனால் அவன் என்ன ஜெபித்தான்? In the kingdom of God my name should be remembered. தேவனுடைய ராஜ்யத்திலே என்னுடைய பெயர் நினைவு கூறப்பட வேண்டும். Investing for the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்திற்காக அவன் முதலீடு செய்கிறான். Did you understand? உங்களுக்கு புரிகிறதா? Today we are investing for so many things. இன்றைக்கு अनेक காரியங்களுக்காக நாம் முதலீடு செய்கிறோம். All those will end up here in the earth. இந்த எல்லா காரியங்களும் இந்த உலகத்தோடு கூட முடிந்து விடும். But when you invest for the kingdom of God, ஆனால் தேவனுடைய ராஜ்யத்திற்காக நாம் முதலீடு செய்யும் பொழுது, who will remember that? அதை யார் நினைவு கூறுவார்கள்? God will remember in his kingdom. தேவன் அவருடைய ராஜ்யத்தில் அதை நினைவு கூறுவார். When the name is called in the kingdom of God, தேவனுடைய ராஜ்யத்திலே நம்முடைய பெயர் அழைக்கப்பட்ட போது, there should be some remembrance of us in the kingdom of God. நம்மை குறித்து தேவனுடைய ராஜ்யத்திலே ஏதாவது ஒரு நினைவு கூறுதல் இருக்க வேண்டும். That is what Jesus taught. இயேசு கிறிஸ்துவானவர் அந்த காரியங்களை தான் அவர்களுக்கு போதித்தார். He taught them about the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய காரியங்களை குறித்து அவர்களுக்கு உபதேசித்தார். This is the church. இதுதான் சபை. So many things in the following verses are so many truth are underlined, but I am stopping here. இந்த வசனங்களிலே अनेक சத்தியங்கள் உண்டு, ஆனால் நான் இதோடு கூட முடிக்கிறேன். We discuss only a few lessons about the church. சபையை குறித்து சில காரியங்களை மாத்திரம் நாம் தியானித்தோம். Number 1, முதலாவது, in the church no difference, we are all one in Christ. சபையிலே எந்த வித்தியாசமே இல்லை, நாம் அனைவரும் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாய் இருக்கிறோம். In the church the model is doing and teaching. சபையிலே செய்வதும் உபதேசிப்பதும் ஒரு மாதிரியாய் இருக்க வேண்டும். Third thing, மூன்றாவதாக, whatever we speak in the church, it should be by the Holy Spirit. நாம் சபையிலே எது பேசினாலும் பரிசுத்த ஆவியினாலே அது பேசப்பட வேண்டும். Whatever we do in the church, it should be done by the Holy Spirit. சபையிலே நாம் எது செய்தாலும் பரிசுத்த ஆவியானவராலே அது செய்யப்பட வேண்டும். Jesus only started the work. இயேசு கிறிஸ்துவானவர் காரியங்களை தொடங்கினார். It is our responsibility to continue till his coming.
அவருடைய வருகை மட்டும் தொடர்ந்து அந்த காரியங்களை செய்வது நம்முடைய பொறுப்பாய் இருக்கிறது. Our Lord is a gracious God. நம்முடைய தேவன் கிருபையுள்ளவர். He is with us 40 days and only 10 days he left them alone. அவர் 40 நாட்கள் அவர்களோடு கூட இருந்து 10 நாட்கள் மாத்திரம் அவர்களை விட்டு சென்றார். The Lord said, I will never leave you nor forsake you. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று தேவன் சொன்னார். Behold, till the end of the earth I am with you. உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். So we have a great work to do. ஒரு பெரிய காரியம் செய்வது நமக்காக இருக்கிறது. We have a great work to do. We have to do a great work. நாம் ஒரு பெரிய காரியத்தை செய்ய வேண்டும். What is that? அது என்ன? Invest something for the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்திற்காக ஏதாவது நாம் முதலீடு செய்ய வேண்டும். May the Lord bless us by these words. தேவன் தாமே இந்த வார்த்தையினாலே நம்மை ஆசீர்வதிப்பாராக. I thank the assembly for this opportunity. இந்த வாய்ப்பை கொடுத்த சபையாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் Do கொள்கிறேன். remember us in your valuable prayers. உங்களுடைய ஜெபங்களிலே எங்களை நினைவு கூறுங்கள். Amen. ஆமென்.